வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ரைட்டான ஷாம்புவை செலக்ட் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன், சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கரெக்டான ஷாம்புவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். Let's get started. Hi subscriber, hi viewers, எல்லாருக்கும் பெரிய ஹாய். வெல்கம் டு மை சேனல் பிரியா D786. ஷாம்புனா என்னங்க? ஷாம்புவோட வேலை என்னது? அது நம்ம ஸ்கேல்பில் இருக்க எக்ஸஸ் ஆயிலெல்லாம் எடுக்கணும், அப்புறம் டெபாசிட்டாக இருக்கிற அந்த டர்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், ஸ்கேல்பில் முடியல எல்லாமே. ஸோ கிளென்சிங் ஏஜென்ட் இருக்கும், அப்புறம் கண்டிஷன் ஏஜென்ட்டும் இருக்கணும். ஸோ நம்ம முடிய நல்லா கண்டிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கலாக ஷாம்புவோட வேலை. இப்போ எப்படி செலக்ட் பண்ணலாம் ரைட் ஷாம்பு? நம்பர் 1 டிப்ஸ், ஒரு ஷாம்பு செலக்ட் பண்ணுறது இதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணாதீங்க. அதாவது ஷாம்புவோட பாட்டில் ஷேப்பு, இல்லை அதோட ஃப்ராக்ரன்ஸ் வாசனை, அப்புறம் அதோட ப்ரைஸ். ஏன்னா சில பேருக்கு வந்து விலை ஜாஸ்தியாக இருந்தால் கண்டிப்பாக அது குட் ஷாம்பு அப்படின்னு நம்புவாங்க. ஸோ நான் அதுக்காக விலை அதிகமான ஷாம்பு வாங்காதீங்கன்னு சொல்லலை, பட் இதெல்லாம் வந்து மெயின் க்ரைட்டீரியாவாக வச்சுக்காதீங்க உங்கள் ஷாம்புவை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஷாம்புவில் முக்கியமான விஷயமே அதோட பர்ஃபார்மன்ஸ், அது எப்படி நம்ம வேலை செய்ய போகுது. ஸோ அதுக்கும் பாட்டில் ஷேப்புக்கும் அதோட ஃப்ராக்ரன்ஸு இல்லைன்னா அதோட ப்ரைஸு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இதை வச்சு ஒரு ஷாம்புவை செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா ஷாம்பு பாட்டிலை டர்ன் பண்ணி பாருங்கள், அதுக்கு பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணணும். According to Central Drug Standard Control Organization, அதாவது CDSCO, அதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதுவும் அது என்ன ஆர்டரில் இருக்கணும்னா டிசெண்டிங் ஆர்டரில் எந்த இன்க்ரீடியன்ஸ் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குதோ அது ஃபர்ஸ்ட்டு. அண்ட் ஸோ அதோட வெயிட்டு வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் லிஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் வர லிஸ்டில் வர ஃபர்ஸ்ட் 5 or 6 வந்து கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் 5 to 6 இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அலோவேரா ஷாம்பு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷாம்பு பாட்டிலில் மெயினில் டைட்டிலில் பிளாக்கில் நல்லா கொடுத்துருப்பாங்க அலோவேரா ஷாம்புன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த அலோவேரா ஷாம்பு அப்படி டிசைட் பண்ணிட்டு வாங்கிடாதீங்க. திருப்பி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் பாருங்கள், அந்த லிஸ்ட்டில் 5 or 6 அலோவேரா மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாமல் அலோவேரா வந்து லாஸ்ட்ல இருந்துச்சுன்னு வச்சுங்க லிஸ்ட்ல, அப்போ அதோட கான்சன்ட்ரேஷன் ரொம்பவே கம்மி. அப்படி இருக்கும் போது அது அலோவேரா ஷாம்புவே கிடையாது. ஸோ இன்க்ரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் 5 or 6 வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளென்சிங் ஏஜென்ட். ஒரு ஷாம்புல கிளென்சிங் ஏஜென்ட் ரொம்பவே முக்கியம். ஆனால் என்ன கிளென்சிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க அதை நம்ம கவனிக்கணும். ஸோ இப்போ நான் லிஸ்ட் பண்ண போகிற எல்லா கிளென்சிங் ஏஜென்ட் அதை தயவு செஞ்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே ஆஷான கிளென்சிங் ஏஜென்ட். இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இல்லைன்னா உங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆக்கிடும், உங்களோட முடியை வந்து ரொம்ப ஃபிஸி ஆக்கிடும். ஸோ இந்த ஆஷான கிளென்சிங் ஏஜென்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள், அது ரொம்பவே பெட்டரு. அப்படி அட்லீஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 or 7 அதில் இந்த கிளென்சிங் ஏஜென்ட்டு இல்லாமல் பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ், அதாவது ஒரு ப்ராடக்டோட பற்றி ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணலாம் என்னென்ன ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு.
ஸோ அதையுமே நீங்கள் முழுசாக நம்ப முடியாது, ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா சில நிறைய பெய்ட் ரிவ்யூஸ் கூட இருக்குது. ஸோ ஃபுல்லாக நம்ம அதை நம்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஒர்க் ஆகுறது, நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு ரிவ்யூஸை ஓரளவுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த விஷயம் வந்து, ஒரு ஷாம்பு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் வாஷ்லே உங்களால் டிசைட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3 வாஷ்க்கு அப்புறம் தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும் இந்த ஷாம்பு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கிளென்சிங் ஏஜென்ட். ஸோ ஒரு ஷாம்புவில் கண்டிப்பாக கிளென்சிங் ஏஜென்ட் இருக்கும், அது சல்ஃபேட் தான். இந்த சல்ஃபேட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆஷானது, இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இது இல்லாத ஷாம்பு, இந்த இன்க்ரீடியன்ஸ் இல்லாத ஷாம்பு யூஸ் பண்ணுறது. பர்சனலாக நான் SLS ஃப்ரீ ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். செகண்ட் அண்ட் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஜென்டல் தான். செகண்ட் அண்ட் தேர்ட் முக்கியமாக ரொம்ப க்ரீஸி ஆயிலியான ஸ்கேல்ப் முடி டைப் இருக்கிறவங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் உள்ள ஷாம்பு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் டைப் பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே ஜென்டலான சல்ஃபேட், இதை பயப்படாமல் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்களே ஒரு ரைட்டான ஷாம்பு உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா உங்கள் முடி டைப்பை பற்றி உங்களோட வேறு யாருக்கு நல்லாங்க தெரியும். ஸோ நீங்களே ஒரு ரைட்டான ஷாம்புவை செலக்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனல் லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்கள் சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெரிய தம்ஸ் அப்பும் கொடுங்க.